நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்மளில் நிறைய பேர் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்போமே. மார்னிங் எந்திரிக்கும் போதே வந்து ஐயோ இன்னைக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வரப்போகுதுன்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியலையே, இன்னைக்கு யார் நம்மளை போட்டு படுத்த போகிறாங்கன்னு தெரியலையே, ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்ப வந்து ஐயோ இன்னைக்கு என்ன வேலை கொடுக்க போகிறானுங்களோ, இன்னைக்கு என்ன கஷ்டம் கொடுக்க போகிறாங்களோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா வந்து இன்னைக்கு என்ன சண்டை வரப்போகுதோ, இன்னைக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இல்லை ஒரு நெகட்டிவ் பிராண்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மைண்ட் செட்டோட நம்ம போகிறப்போ, அந்த ஒரு நெகட்டிவ் பிராண்டோட நம்ம அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறப்போ, யதார்த்தமாக ஒரு விஷயம் தப்பாக நடந்தால் கூட, யதார்த்தமாக ஒரு சின்ன வேலை நமக்கு கொடுத்தா கூட, யதார்த்தமாக ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்தால் கூட வந்து அது நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆமாம், எனக்கு நல்லா தெரியும் இது இப்படி தான் நடக்கும், எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும், இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, எனக்கு இந்த ஆஃபீஸ் பற்றி நல்லா தெரியும், எனக்கு வேலை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் கூட வந்து நமக்கு நெகட்டிவ் திங்ஸை லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? பட் டு த கான்ட்ரரி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு டேவை ஆரம்பிக்கும் போதே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இதை பற்றி யோசிக்காமல் நேற்று என்ன நடந்திருந்தாலும் அதை நேற்றோட முடிச்சுட்டு தூங்கி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நாள் வந்து செமையாக இருக்க போகுது, பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது, எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. அஃப்கோர்ஸ் நேற்று ஆஃபீஸில் வேலை அதிகம் தான், அஃப்கோர்ஸ் நேற்று வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன சண்டை தான், அஃப்கோர்ஸ் நேற்று ஒரு பேட் டே தான், பட் நேற்றுக்கும் இன்றைக்கும் சம்மந்தம் இல்லை, நேற்று நடந்தது நேற்றோட போச்சு அப்படிங்கிற மாதிரி அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ காமாக, ரிலாக்ஸ்டாக இருக்கவங்க இல்லையா. ஸோ நான் சொன்ன செகண்ட் டைப் ஆஃப் டேவை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம். எப்படி வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து லைஃப்பில் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறது, நேற்று என்ன நடந்தாலும் அதை எப்படி நேற்றோட விட்டுட்டு கரண்ட்டில் ப்ரெசண்ட்டில் அழகாக வாழ்கிறது, அன்கண்டிஷ்னலாக ஒரு ஹாப்பினஸ் வச்சுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் இதுக்கு நான் வச்சுருக்க பேர் தான் வந்து த க்ளீன் ஸ்லேட் தியரி. பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதயத்தின் குரல் பற்றி ஒரு சின்ன நோட். ஆக்சுவலாக ஸோ எனக்கு வந்து இதயத்தின் குரல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் எவ்ரி சிங்கிள் வீக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசையும் கூட. பட் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னாலையோ இல்லை ஏதாவது ஒரு சில ஒர்க்னால வந்து இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வந்து எல்லா வாரமும் பண்ண முடியறதில்ல. ஏதாவது ஒரு சில சண்டே வந்து எபிசோடு இல்லாமல் போயிடுது, ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் விட்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் நோ தட் ஐ வில் பி டூயிங் திஸ் ஃபார் மெனி இயர்ஸ் டு கம். அண்ட் ஏதாவது ஒரு ஒன் வீக் பண்ணல அப்படின்னாலோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அண்ட் எவ்ரி வீக் பண்ண முடியலனா கூட எவ்ரி ஆல்டர்னேட் வீக்காக நான் இதயத்தின் குரல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் வெரி சூன் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டப் வைக்க போகிறேன் ஃபேன்ஸ் கூட. இன் அபவுட் 2 or 3 weeks அது நடக்க போகுது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா என்னை வந்து நேரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மீட்டப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போவோம். த க்ளீன் ஸ்லேட் தியரி, எப்படி வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக அழகாக ஆரம்பிக்கிறது. ஸோ க்ளீன் ஸ்லேட் தியரியை பற்றி டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம க்ளீன் ஸ்லேட் தியரி ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து என்ன ஆகுங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போது நமக்கு வந்து ஒரு பேட் டே இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன், வாட் எவர் இட் இஸ், நமக்கு ஒரு பேட் டே இருக்குது. அண்ட் ஒரு பேட் டேன்னு இல்லாமல் வந்து கன்சிக்யூட்டிவாக ஒரு 2-3 பேட் டேஸ் வந்துடுது. தொடர்ந்து எக்ஸாம்ஸாக வைக்கிறாங்க, தொடர்ந்து வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்து ஓவர்வெல்மிங்கான ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து ஆப்வியஸாக நம்ம அந்த 4வது நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன பிரச்சனை கொடுக்க காத்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹியூமனைஸான ஒரு விஷயம். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் யாரையும் குறை சொல்லலை. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வச்சுருக்கோம். ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டோடு எந்திரிக்கிறோம், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸி பண்ணுறோம். அப்படிங்கும்போது வந்து அந்த நாளில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் யதார்த்தமாக தப்பாக நடந்தால் கூட, ஒரு சின்ன விஷயம் நம்மளோட ஸ்பௌஸோ பார்ட்னரோ சின்ன தப்பு பண்ணால் கூட நமக்கு பெருசாக தான் தெரியும். மறுபடியும் வந்து நேற்று முந்தானத்து நடந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம அதை கனெக்ட் பண்ணி சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது பலூன் மாதிரி ஆக்கிடும். ஸோ திஸ் கேன் ஸோ ஈஸிலி ஹேப்பன். நீங்கள் நேற்று நடந்த லோடை வந்து உங்கள் பேக்கில் கேரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நேற்று என்பது முடிந்தது நினைவில் இல்லை,
நான் நாளைக்கு நடப்பதை நினைப்பதில்லை, இன்றென்பதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வரி இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன் எஸ்டர்டே இஸ் டன் எஸ்டர்டேங்க. எஸ், நோ மேட்டர் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பெயினாக இருந்தாலும் சரி, நேற்று பேச்சு காத்தோட போச்சு மாதிரி நேற்று என்ன நடந்ததோ அது நேத்தோட முடிஞ்சது நண்பா நண்பி. என்னவா இருந்தாலும் சரி, அந்த நாள் முடியும் போது வந்து சரி ஓகே, எஸ் இட் வாஸ் அ பேட் டே, பட் வாட் ஹேப்பன் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட். அது வந்து யதார்த்தமாக நடந்துருச்சு, இல்லை தெரியாமல் நடந்துருச்சு, அவர் என்னோட தப்புனே வச்சுக்குவேன். பட் இதை நான் வந்து நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறது கிடையாது. இட்ஸ் ஓகே, இட் வாஸ் அ பேட் டே, பட் டுமாரோ இஸ் கோனா பி பியூட்டிஃபுல். கண்டிப்பாக நாளைய நாள் பெட்டராக தான் இருக்கும். இன்றைக்கி நடந்ததை நான் இன்னைக்கூட மறக்க போகிறேன். தூங்கி எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி, ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி நான் ஒரு நியூ பேஜ் என் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒரு சின்ன ரீஅஃபர்மேஷன் கொடுத்துட்டு படுக்க போங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஹேபிட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போது அடுத்த நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னதான் வந்து உங்களுக்கு வேணால் அன்றைக்கி ஒரு ஆஃப் டேவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வர, ஓவர்வெல்மிங்கான ஒர்க் வரதுக்கு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீப் வித்தின் தெரிஞ்சாலும் உங்கள் மைண்டுக்கு அதை நீங்கள் கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் இட் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேவாக இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் எஸ்டர்டே வாஸ் ஹார்ட், பட் நேற்றுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டுடே இஸ் அ நியூ டே, டுடே இஸ் அ பியூட்டிஃபுல் டே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, டுடே இஸ் அ பியூட்டிஃபுல் டே ஆஃப் பிலீஃப். அண்ட் இந்த நாள் ரொம்ப செம்மையாக இருக்க போகுது. அண்ட் ஐம் கோனா பி அன்கண்டிஷனல் அபவுட் இட். நேற்று நடந்தது இன்றைக்கி நடந்தது நான் கனெக்ட் பண்ண போகிறதே கிடையாது. இன்றைக்கி மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு பிரச்சனை வருதா, லெட் இட் பி. பட் நேற்றுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இன்னைக்கும் நாளைக்கும் சம்மந்தம் இல்லை. நான் லைஃப்பை வந்து ஒவ்வொரு இண்டிபெண்ட் டேஸாக எடுத்து வாழ போகிறேன். அண்ட் அதில் இருக்க ஒவ்வொரு டேவுமே வந்து நான் இண்டிபெண்ட்டாக எடுத்துக்க போகிறேன். குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி நடந்தது நான் அன்றைக்கே விட போகிறேன். ஒவ்வொரு டேவும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படிங்கிற மாதிரி வந்து மார்னிங் எந்திரிக்கும் போது ஒரு சின்ன பாசிட்டிவ் ரீஅஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம். சும்மா கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன உங்களுக்கு நீங்களே ஒரு 20 செகண்ட்ஸ் நீங்கள் பேசலாம். ஒரு சில டீப் பிரீத்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். லைஃப்பை ஒவ்வொரு நாளாக எடுத்துகிட்டு வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி முதல் நாள் நடந்ததை அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக ஒரு பேஜ் திருப்பி ஃப்ரெஷ் பேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி வாழலாம்ல. அண்ட் அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கே இப்போ ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும். எந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக, எந்த அளவுக்கு வந்து காமாக, எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக ப்ரீஸியாக நம்மளோட லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பெரிய மைண்ட் மாஸ்டராக இருக்கணும், ஒரு பெரிய முனிவராக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ஒரு சின்ன அவேர்னஸ் போதும், ஒரு சின்ன ப்ராக்டிஸ் போதும். ஒரு 2 வாரம் 3 வாரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எஸ், லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானது. சம்டைம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் மேலே ரொம்ப எமோஷன் அட்டாச் பண்ணிடுறோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் மேலே நம்ம அப்சஸ்டாக இருக்கும். நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறோமோ லைஃப்பும் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக, கேஷுவலாக, பியூட்டிஃபுல்லாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எஸ், எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. No matter how dark the phase might be, no matter how many bad days you are going through, remember, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து சீக்கிரமாக ஒரு ஃபேன் மீட்டப் நடக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருந்தாலோ ஒரு இன்னொரு அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருந்தாலோ ஏன்னா நீங்கள் பார்க்கணும், என் கூட நீங்கள் நேரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மீட்டப்புக்கு வரலாம். அண்ட் இன்னும் எக்ஸாக்ட் டேட் அண்ட் வேணும் கன்ஃபார்ம் பண்ணலைங்க, பட் மோஸ்ட் லைக்லி இன்னொரு 2-3 வாரத்தில் அந்த மீட்டப் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு இதயத்தின் குரல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நவீன் விக்னேஸ்வர் அண்ட் இதயத்தின் குரலோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதயத்தின்.குரல். ரெண்டுத்துக்குமான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். அண்ட் நம்ம சீக்கிரமாக நேரில் மீட் பண்ணுவோம். அண்ட் அடுத்த வாரம் ஒரு அழகான ஒரு எபிசோடோட வர்ச்சுவலாக மீட் பண்ணுவோம். சரிங்களா? டாட்டா, பை பாய்.